தாயகம் விஜய், தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மக்காச்சோள தோட்டத்தில் இருக்கோம். காய்கறி தோட்டம் நம்ம ஒரு 50 சென்ட் நிலத்தில் பண்ணியிருக்கிறோம். அதில் மக்காச்சோளம் ஊடு பயிர் செஞ்சுருக்கிறோம். மக்காச்சோளம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது என்னென்னா மோனோகிராப். நம்ம ஒரு பயிர் செய்வோம், ஒரே தான் தெரியும், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம், ஆரஞ்சு அல்லது மஞ்சள் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் பயிர் செய்வோம், அறுவடை செய்வோம். கோழி தீவனத்துக்கோ மாட்டு தீவனத்துக்கோ கம்பெனிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் சூழலாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்தோம்னா மக்காச்சோளத்தோட வரலாறே வேறு. இது மானாவாரியாக விளைய வச்ச பயிர், அதுக்கப்புறம் பாசன நீர்லையும் விளைய வச்ச பயிர். இந்த மக்காச்சோளத்தில் பன்முகத்தன்மைகள் இருக்குது, நிறைய ரகம் இருக்குது. அதோட சுவை, நிறம், வடிவம், வண்ணம் இந்த மாதிரி தன்மைகளில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம தோட்டத்தில் 6 ரகங்களை பயிர் செஞ்சுருக்கிறோம். இந்த 6 ரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் முழுமையாக வெள்ளை கலரில் இருக்கும், வெள்ளை மக்காச்சோளம். முழுமையாக சிகப்பு கலரில் இருக்கும், சிகப்பு மக்காச்சோளம். அதுக்கப்புறம் முழுமையாக கருப்பாக இருக்கும், கருப்பு மக்காச்சோளம். மஞ்சளாக இருக்கும், மஞ்சள் மக்காச்சோளம். இளம் மஞ்சளாக இருக்கும், இளம் மஞ்சள் மக்காச்சோளம். அதுக்கப்புறம் மல்டி கலர், பல வண்ணங்கள் ஒரே மக்காச்சோளத்தில் இருக்கும், மல்டி கலர். இந்த 6ஐயுமே நம்ம 30 அடி 30 அடி இடைவெளி விட்டு இடையில பூக்கன்றுகள், காய்கறிகள் பயிர் செஞ்சு கலப்படம் ஏற்படாமல் இருக்கும், மகரந்த சேர்க்கையில் கலப்படம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பயிர் செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு மக்காச்சோளத்திலுமே சுவையிலிருந்து மருத்துவ குணத்திலிருந்து உணவு தன்மைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பாப்கார்னாக பொரிக்கிறதுக்கு ஒரு பாப்கார்னு மக்காச்சோளம் இருக்குது. அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக பொரித்து அதை பொரியாக எடுக்க முடியும். நம்ம நார்மல் மக்காச்சோளத்தை போடுறதை விட அதை எளிமையாக பொரிச்சிட முடியும் அப்படிங்கிற தன்மைகள் இருக்குது. சாப்பிடும்போது அந்த பால் சுவை இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும், கடினமாக இருக்காமல் ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நம்ம சோள கருதாக சுட்டு சாப்பிட முடியும், அவிச்சு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் அதில் குருணையாக்கி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி உணவில் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய இடங்களில் பயணம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, சிவப்பு மக்காச்சோளத்தை சத்து மாவில் சேர்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்குது. சிவப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இப்படி ஒரு கருத்து இருக்கிறதுனால சத்து மாவில் அதிகமாக அதை நம்ம உணவில் எடுத்துக்க தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக தான் தீவனங்களுக்கு போகக்கூடியதில் இருக்குது. இந்த மக்காச்சோளம் நிறைய பேர் விதைகள் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு வாங்குறாங்க, பயிர் செய்கிறாங்க. மக்காச்சோளத்தில் நம்ம குறிப்பிட வேண்டியது, மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதை பயிர் செய்யும் போது தயவு செஞ்சு 3/4 அடி இடைவெளியில் பக்கம் பயிர் செய்யுங்க. அப்படி பக்கம் பயிர் செய்யும் போது இன்னொரு செடியிலிருந்து அந்த மகரந்தம் கூட இந்த செடியோட மேலே விலை செய்யும். அப்போ விலை செய்யும் போது இந்த கருது முழுமையாக சோளத்தோடு வரும், நமக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் இதை பயிர் செய்ய முடியும். இதை பாதுகாக்கணும் அப்படின்னா பச்சை கிளிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும், இதை உணவாக எடுத்துக்கும், இதை வந்து கொத்தும். அப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இதை ரொம்ப 3-4 தான் செய்கிறோம் அப்படின்னா காப்பாற்றுறது சிரமமாக இருக்கும். மேலே ஏதாவது கவர் போட்டோ ஏதாவது ஒன்று மூடி வச்சிடணும். எப்போ மூடணும் அப்படின்னா, சில பேர் இது மாதிரி வரும்போதே மூடிடுவாங்க. இந்த மாதிரி வரும்போதே மூடிட்டா கருது வைக்காது. ஏன்னா இதில் பெண் சூழ், இது ஆண் சூழ். இந்த பூ சேர்ந்தாதான் இது கருதாவே மாறும். அப்போது கருதாக மாறி இது கருப்பு கலரில் காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட வேலையை அது முடிச்சிருச்சு, உள்ள கருது முத்த தொடங்குது. அப்போ முத்துறதுக்கான காலம் மட்டும் விட்டால் போதும். அப்போது மேலே ஏதாவது போட்டு மூடிடலாம். இந்த சூழ் காயறதுக்கு முன்னால் மேலே எதுவும் போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் கூட மக்காச்சோளத்தை முழு கருதோடு எடுக்க முடியும். நன்றி.